இந்தியாவில் இஸ்லாம் பரவிய வரலாறு. அரபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகைக்கு முன்பிருந்தே தென்கிழக்காசிய கடல் வணிகத்தின் மூலம் இந்தியாவைப் பற்றி அறிந்திருந்ததுடன் அவர்களுடன் தொடர்புகளையும் பேணி வந்தனர். இதனால் நபியவர்களின் காலத்திலேயே இஸ்லாமானது அங்கு அறிமுகமாயிற்று. நபித்தோழர்களான உக்காசார் அலி மற்றும் தமீம் அல் அன்சாரி அலி ஆகியோரின் அடக்கசலங்கள் தென்னிந்தியாவின் பரங்கிப்பேட்டை மற்றும் கோவணத்தில் அமைந்துள்ளமை இதற்கு ஆதாரமாகும். வரலாற்றுத் தகவல்களின்படி பாவாத மலையை தரிசிக்க வந்த முஸ்லிம் அரபிகள் சேரமன் பெருமாள் எனும் தென்னிந்திய மன்னரை சந்தித்து இஸ்லாத்தைப் போதிக்கவும் அவர் அதை ஏற்று அப்துர் ரஹ்மான் என பெயரையும் சூட்டிக் கொண்டார். இஸ்லாத்தைக் கற்றுக்கொள்ள மக்காவுக்குச் சென்று விட்டு வரும் வழியில் அவர் மரணிக்கவே இவருடன் சென்றவர்கள் இந்தியாவிற்கு திரும்பி மஸ்ஜித் ஒன்றை கட்டியதுடன் இஸ்லாத்தை பிரச்சாரமும் செய்து வந்தனர். மேலும் உமையா காலப்பகுதியில் ஈராக்கின் கவர்னராக இருந்த ஹஜ்ஜாஜின் கொடுமைகளை சகிக்க முடியாத பனு ஹாசிமிகளில் சிலர் இலங்கை மற்றும் தென்னிந்தியாவின் கொங்கன், கன்னியா குமாரி போன்ற பகுதிகளில் குடியேறி வாழ்ந்ததாகவும் வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. இவ்வாறு முஸ்லிம்களின் ஆரம்ப குடியேற்றங்கள் இந்தியாவில் நிகழ்ந்திருந்தது. கிபி 71-2 முஹம்மது இப்னு காசிம் தலைமையிலான முஸ்லிம் படையினர் இந்தியாவை கைப்பற்றியது முதல் முஸ்லிம்களின் ஆட்சியும் அரசியல் ரீதியான முன்னெடுப்புகளும் அங்கு ஆரம்பமாகியது. இவ்வாறு இந்தியா முஸ்லிம்களால் கைப்பற்றப்பட பின்வருபவை அடிப்படை காரணிகளாய் காணப்பட்டன. இக்காலத்தில் இந்தியாவில் உதயன் எனும் மன்னனின் இவனை அரேபியர் தாகிர் என அழைத்தனர் கொடுங்கோல் ஆட்சி நிலவு வந்தது. அவரது ஆட்சிக்குட்பட்ட மக்களை மிருகங்களை விடவும் கேவலமாக நடத்தினான். அதனால் அம்மக்கள் அவனை வெறுக்கத் தொடங்கினர். மேலும் இவன் தனது நாட்டின் கரையோரம் செல்லும் முஸ்லிம்களின் கப்பல்களை கொள்ளையடித்ததுடன் அதில் பிரயாணித்தவர்களை கைதும் செய்தான். அத்தோடு நில்லாது பேராசை பிடித்த இவன் அண்மையிலிருந்த நாடுகளின் மீது அடிக்கடி போர் தொடுத்தும் வந்தான். இந்த வகையில் இஸ்லாமிய ஆட்சிக்குட்பட்டிருந்த முக்ரான், தற்போதைய பாகிஸ்தானின் பலூஜிஸ்தானின் பகுதி மீதும் அடிக்கடி போர் தொடுக்கத் தொடங்கினான். இது உமர் காலத்தில் முஸ்லிம்களால் கைப்பற்றப்பட்டதாகும். இதனால் அதன் கவர்னர் ஹாரூன் உதயனுக்கு எதிராக போர் தொடுக்க அனுமதி கோரி கலீபா அப்துல் மலிக்கிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்தார். இதன் விளைவாக கலீபாவால் முஹம்மது இப்னு காசிம் தலைமையில் அனுப்பப்பட்ட படையினருடன் முக்ரான் பிரதேச படையினரும் இணைந்து சுமார் 12,000 பேருடன் சென்ற இஸ்லாமிய படை 1,00,000 பேர் கொண்ட உதயனின் படையை தோற்கடித்து இஸ்லாமிய ஆட்சியை அங்கு நிலைநாட்டியது. இவ்வாறு கைப்பற்றப்பட்ட இந்தியாவானது கிபி 712 முதல் 856 வரை உமையா மற்றும் அப்பாசிய ஆட்சிக்குட்பட்ட இஸ்லாமிய கிலாபத்தின் ஒரு பகுதியாக காணப்பட்டது. பின்னர் ராஜா போஜா மற்றும் பல குஜராத் மன்னர்கள் பல பகுதிகளிலும் போரிட்டு முஸ்லிம் படையினரை முறியடித்ததால் கிபி 856 இந்தியாவின் பல பகுதிகள் சுயாதீன ஆட்சி பிரதேசங்களாக மாறின. கிபி 1026 வரை இந்நிலை அங்கு நீடித்தது. ஆப்கானிஸ்தான் பகுதியில் தோன்றிய கஸ்னவி சிற்றரசின் மன்னர் சபுக்தகீனின் மூத்த மகனான கசினி முகம்மதால் கிபி 1027 கைப்பற்றப்பட்ட இந்தியா அவர்களின் ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இவர் இந்தியாவை வெற்றி கொள்ள 17 முறை படையெடுத்து தோல்வி கண்டு 18வது தடவையே அது சாத்தியமானது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின் கிபி 1190 காலப்பகுதியில் பிருத்விராஜ், ஜெய்சந்த், பிம் தேவ் போன்ற இராஜ புத்திரர்களை வென்று இந்தியாவின் பல பகுதிகளை கைப்பற்றி கோரிய சிற்றரசு மன்னரான முகம்மது கோரி அவற்றை தங்களது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தார். கிபி 1206 முகம்மது கோரி மரணமடைந்ததைத் தொடர்ந்து அவரது துருக்கிய இன அடிமையான குத்புத்தீன் ஐபக் டெல்லியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். அது முதல் டெல்லியை தலைநகராகக் கொண்டு பின்வரும் 5 பரம்பரைகள் இந்தியாவை ஆட்சி செய்தன. ஐபக் பரம்பரை கிபி 1206 முதல் 1290 வரை. கில்ஜிக் பரம்பரை கிபி 1290 முதல் 1321 வரை. துக்ளக் பரம்பரை கிபி 1321 முதல் 1412 வரை. சையீத் பரம்பரை கிபி 1412 முதல் 1447 வரை. லோடி பரம்பரை கிபி 1447 முதல் 1526 வரை. இவ் ஆட்சிக்கால பகுதியானது டெல்லி சுல்தானியம் என வரலாற்றில் அறியப்படுகிறது. இவர்களுக்குப் பின் கிபி 1526 ஆண்டில் ஆப்கான் பகுதியிலிருந்து படையெடுத்து வந்த முகலாயர்கள் லோடி பரம்பரையிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றிக் கொண்டனர். முகலாயர் ஆட்சிக்காலம்
கிபி 1526 முதல் 1858 வரை. முகலாயர் என்பது பாரசீக மொழியில் மங்கோலியர் என்பதைக் குறிக்கும் முகல் எனும் சொல்லின் அடிப்படையில் தோன்றியதாகும். முகலாயர் ஆட்சியை இந்தியாவில் தோற்றுவித்த சாகிரத்தின் பாபர் மங்கோலிய தாய்க்கும் துருக்கிய அல்லது பாரசீக தந்தைக்கும் பிறந்தவர். அத்துடன் அவருக்குப் பின் வந்த ஏனைய ஆட்சியாளர்களும் இவரின் பரம்பரையில் வந்தவர்களே. இதனால் இவர்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாவர். கிபி 1526 ஆண்டு காபூலிலிருந்து படையெடுத்து வந்த சாகிரத்தின் பாபர் முதலாவது பனிபட் போரில் தில்லி சுல்தான் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து முகலாய அரசை இந்தியாவில் தோற்றுவித்தார். இப்ராஹிம் லோடியின் ஆட்சியை விரும்பாத இந்தியாவின் இந்து முஸ்லிம் ஆட்சியாளர்களின் வேண்டுகோளிற்கிணங்கவே பாபர் படையெடுத்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் வரலாற்றில் மிகச்சிறப்புமிக்க காலப்பகுதியாக இந்த முகலாயர்களின் ஆட்சிக்காலம் காணப்பட்டது. சுமார் 3 நூற்றாண்டுகால இவர்களது ஆட்சியில் இந்தியாவானது பல்வேறு துறைகளிலும் வளர்ச்சியுற்று செழிப்புற்றது. அந்த வகையில் அழகியல், அறிவியல், விவசாயம் போன்ற பல்வேறு துறைகள் வளர்ச்சியுற்றன. அரசியல், பொருளாதார, சமய, சமூக துறைகளில் பல புதிய மாற்றங்கள் தோன்றின. இராணுவத்துறை சிறந்த முறையில் கட்டமைக்கப்பட்டு பலப்படுத்தப்பட்டது. குறிப்பாக பல்லின சமூகத்திற்கு மத்தியில் சமய சகிப்புத்தன்மை மேலோங்கி காணப்பட்டது. இதுவே அங்கு நீண்டகால ஆட்சியொன்றை முகலாயர் தொடர்வதற்கு காரணமாகவும் அமைந்தது எனலாம். முகலாயர்கள் இஸ்லாமிய ஷரியத் அமைப்பிலான ஆட்சியை இந்தியாவில் ஏற்படுத்தினர். இதனால் அங்கு இஸ்லாமிய கலாசார முறைகள் பேணப்பட்டன. முஸ்லிம்கள் மட்டுமன்றி முஸ்லிமல்லாதோரும் கலாசார நடைமுறைகளிலும் பண்பாட்டு அம்சங்களிலும் இஸ்லாமிய நடைமுறைகளை பின்பற்றியதுடன் அதனை ஒரு கௌரவமாகவும் கருதினர். சாதிப் பாகுபாடு நிறைந்திருந்த இந்தியாவில் சமத்துவத்தை நிலைநாட்ட முகலாயர்கள் சட்டரீதியான முயற்சிகளை மேற்கொண்டனர். இதனால் கவரப்பட்ட இந்துக்களில் அதிகமானோர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர். இதற்கு மாற்றமான எந்த முறையாலும் இஸ்லாம் அங்கு பரவவில்லை. முகலாயர்கள் இந்தியாவை கிபி 1526 முதல் 1857 வரை ஆட்சி செய்தபோதும் அவுரங்கஜீபின் ஆட்சிக்காலம் வரைக்குமான முதல் 2 நூற்றாண்டுகளே சிறப்பு மிக்கதாக காணப்பட்டது. இக்காலப்பகுதியில் பின்வரும் 6 பேரரசர்களால் இந்தியா ஆளப்பட்டது. பாபர் 1526 முதல் 1530 வரை. ஹுமாயூன் 1530 முதல் 1556 வரை. அக்பர் 1556 முதல் 1605 வரை. ஜஹாங்கீர் 1605 முதல் 1627 வரை. ஷாஜஹான் 1627 முதல் 1658 வரை. அவுரங்கஜீப் 1658 முதல் 1707 வரை. கிபி 1707 பின்னரான காலப்பகுதியில் அவர்களின் ஆட்சி படிப்படியாக பலவீனமடைந்து 1857 வீழ்ச்சியடைந்தது.